ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2 பேருக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காங்கிரஸ் கட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் திமுகவுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா? நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததுக்காக அந்த பில்லை பாஸ் பண்ணி ஒரு மசோதாவை நிறைவேற்றி அது கோர்ட் வரைக்கும் போய் போராடி அந்த நீட் எக்ஸாமை கொண்டு வந்ததுக்கு காங்கிரஸுக்கு நன்றியும், அதுக்கு உடந்தையாக இருந்து செயல்பட்ட சப்போர்ட் பண்ண திமுக கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியையும், அதை செம்மையாக அமல்படுத்தின பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இன்றைக்கி இந்தியாவில் இருக்க அரசியல் 90% எப்படி சேர்த்துட்டுருக்குன்னா நீட்டை சுற்றி தான் இருக்குது. எனக்கு அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கொண்டு வந்த காங்கிரஸே நீட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதும், அதுக்கு ஆதரித்த திமுகவே நீட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதும் தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது ஏன் மக்கள் தெரிய மாட்டேங்குது இதுக்கு அப்படின்னு எனக்கு இன்னும் புரியலை. கொண்டு வந்தவனை விட்டுட்டு அதை செம்மையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்கள்ட்ட போயிட்டு நீட்டை எடுத்துக்காமல் நீட்டு வேணான்னு சொல்லி போராட்டம் பண்ணி இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்க. அது தர்மேந்தர் பிரதான் பதவி விலகணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஓகே, எல்லாமே ரைட்டு. நீட்டை ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் சிஸ்டம், அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு குளறுபடி நடக்குதுன்னா அது எழுத்து கேள்வி வைக்கிறது எல்லா யங்ஸ்டருக்கும், எல்லா மாணவர்களுக்கும் 100% உரிமை இருக்குது. அது நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டு, உங்களோட அடிப்படை உரிமை. அந்த உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க. கரெக்டு, ஐ எம் அஃப்கோர்ஸ், நான் அதை ஆதரிக்கிறேன். உங்களோட உரிமைக்காக போராடுறீங்க. அதுக்கு முன்னாடி நீட்டை வேணான்னு சொல்கிறவங்களும், நீட்டு ஏன் வேணும்னு சொல்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். நீட்டு வேணான்னு சொல்கிறவங்க பாருங்கள், நீட்டு வேணும்னு சொல்கிறவங்க பாருங்கள். நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நீட்டுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த ஒரு முழு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீட்டு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸாம் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணிச்சு. அந்த எக்ஸாம் மூலயமா ஒன்லி 15% மட்டும்தான் மெரிட்டில் போயிட்டு 15% சீட்ஸ் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 15% மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஸ்டேட்லையும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா, அந்த மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு காலேஜில் 100 சீட்னா அதில் 15 சீட் அந்த ஆல் இந்தியா மெடிக்கல் டெஸ்ட் மூலயமா ஃபில் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எய்ம்ஸு, ஜிப்மரு அந்த மாதிரி மருத்துவக் கல்லூரியில் சேரணும் அப்படின்னா அவங்களும் ஒரு தனித்தனி சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை செட் பண்ணி அவங்க தனித்தனியாக ஒரு எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. அது 2. 3வது, ப்ரைவேட் காலேஜ், டீம்டு காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்ளீட்லி ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜஸ்லாம், அவங்க ஒரு கொஷின் பேப்பர் செட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், ஜேஎன்யூ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது, முஸ்லீம் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் செட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் நீட்டுக்கு முன்னாடி இத்தனை எக்ஸாம். ஸோ ஒருத்தன் ஸ்கூல் முடிச்சுட்டு 12th எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வரான் அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் டெஸ்ட் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டையும் இன்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல் முடிச்சு வெளில வரும், அந்த சர்டிஃபிகேட் கட் ஆஃப் வச்சு நம்ம டேரெக்டாக மெடிக்கல் காலேஜ்லையும் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துட்டு இருந்தோம். அது ஜெயலலிதா அம்மையார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கேன்சல் பண்ணதுக்கப்புறம். ஆனால் மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாம், ஸ்டேட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் காலேஜும் சரி, மெடிக்கல் காலேஜும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த தனியாக எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு எழுதி தான் உங்களுக்கு சீட்டு வாங்கணும். அப்படி தான் தமிழ்நாட்டிலையும் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் மெடிக்கல் சீட்டு வேணும்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று எழுதணும். ஸ்கூல் முடிச்சுட்டு டேரெக்டாக ஸ்கூல் கட் ஆஃப் வச்சுலாம் போக முடியாது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதை கேன்சல் பண்ணனால தான் இப்போ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக மெடிக்கல் காலேஜ் போகிறீங்க. ஸோ நீட்டுக்கு முன்னாடி இதுதான் நடந்த கதை. இப்போது ஒரு மாணவன் இந்தியா லெவலில் சேரணும் அப்படின்னா அவன் எதர் ஆல் இந்தியா மெடிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அது
அதை ஒன்று கிளியர் பண்ணணும். அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் சேரணும், ஜிப்மர்லேயோ எய்ம்ஸ்லேயோ சேரணும், இல்லை வந்து எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ் ஆகிய வந்து எஸ்ஆர்எம்மில் சேரணும், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் சேரணும், முஸ்லீம் காலேஜில் சேரணும் அப்படின்னா அவன் ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமையும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஸ்கூல் முடிச்சு ஸ்டேட் எக்ஸாம் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஜிப்மருக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், எய்ம்ஸுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரைவேட் காலேஜுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், அட்டானமஸ் காலேஜ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைக்கு அவ்வளோ எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. அவன் வெறுமனே ஸ்டேட்டு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் ஆகணும் ஆக மாட்டோம்னு தெரியாமல் நம்பிட்டு இல்லை. அதுதான் உண்மை. இப்போ நீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீட் என்ன சொல்லுங்கள், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தான். NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த டெஸ்ட் நடத்துது. இவங்க இத்தனை இருக்கிற மொத்த எக்ஸாமையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரே எக்ஸாம் போதும், இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட் லெவலில் எல்லா மெடிக்கல் காலேஜும் எதர் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா காலேஜுக்கும் ஒரே டெஸ்ட்டு தான், ஒரே சிலபஸ் தான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்நாடகா காலேஜில் நீங்கள் சேரணும்னா கர்நாடகா நடத்துகிற டெஸ்ட்டில் நீங்கள் படிக்கணும். அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு தனி சிலபஸ்ஸு, ஜிப்மர் தனி சிலபஸ்ஸு, எய்ம்ஸு தனி சிலபஸ்ஸு, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தனி சிலபஸ்ஸு, SRM தனி சிலபஸ்ஸு, அப்படி ஆளுக்கு ஆள் அவங்கவுங்க ஒரு சிலபஸை செட் பண்ணி அவங்கவுங்க ஒரு எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரே சிலபஸ்ஸு, ஒரே தரம், ஒரே அளவுகோல். ஸோ நீங்கள் நீட்டை மட்டும் கிளியர் பண்ணால் போதும், நீங்கள் மெரிட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற காலேஜ் நீங்கள் கேட்குற ஸ்டேட்டில் கிடைக்கும். இதுதான் உண்மை. நீட்டு வந்ததுக்கப்புறம் இதுதான் உண்மை. குழந்தை படிச்சுட்டு வெளில வரான், ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ண போதும். இதில் எந்த விதமான ஹெக்டிக்குமே எந்த விதமான இதுவுமே கிடையாது. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், எல்லா எக்ஸாம்லையும் ப்ரெஷர் இருக்குது. 10வது ரிசல்ட் வந்தவொடனே சாகிற பசங்களும் இருக்காங்க ப்ரெஷரில், 12th ரிசல்ட் வந்தவொடனே சாகிற பசங்களும் இருக்காங்க, 12th மார்க் கம்மியாயிட்டுன்னு சேர்த்து இறந்து போன பசங்களும் இருக்காங்க. எப்படி 12th பாஸ் ஆகிட்டு மார்க் கம்மியாயிட்டேன், எனக்கு வந்து அந்த கட் ஆஃபில் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு இறந்த பசங்களும் இருக்காங்க. ஸோ அந்த இறப்பு என்பது, பயம் என்பது, ஃபியர் என்பது எல்லா எக்ஸாம்லையும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எக்ஸாமே வேணாம் அப்படின்னு சொல்கிறது எந்த நியாயமும் கிடையாது. 100 குழந்தைகளை 2 குழந்தைகளும் இறந்து போச்சுங்கிறத 98 குழந்தைங்களோட வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது. அதுக்காக நீட்டை எதிர்க்கக்கூடாது. இந்த நீட்டு யாருக்கு முக்கியமாக வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளியோட குழந்தையும் மருத்துவர் ஆகலாம், லாரி ஓட்டுற அவரோட குழந்தையும் மருத்துவர் ஆகலாம், நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற குழந்தைகளும் மருத்துவர் ஆகலாம், யார் வேணாலும் மருத்துவர் ஆகலாம். அது என்ன தேவை, எலிஜிபிலிட்டி என்ன, ஒரேனா மெரிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணால் போதும். அவ்வளோதான் விஷயம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து நீட்டு வேணாம் குழந்தை செத்து போகிறது. நீட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறந்து போகிற ஒவ்வொரு குழந்தையும் நீட்னால செத்து போச்சு, நீட்னால நீங்கள் பிராண்டு குத்திருக்கீங்க. யார் குத்துனது கேட்டிங்கன்னா, இந்த காங்கிரஸும் டிமேக்கும் ஆன்டி நீட்டுக்கு எதிராகவும் ஆன்டி பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இருக்கிற நீங்கள் தான் இந்த நீட்டை வச்சு அரசியல் பண்ணிவிட்டு நீட்டு வேணாம்னு சொல்கிறீங்க. யாராவது ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் குழந்தை போய்ட்டு எனக்கு நீட்டு வேணாம், நானே படித்து பாஸ் ஆகிட்டு டேரெக்டாக எனக்கு மெடிக்கல் காலேஜ் உள்ளே போய்டுவேன் அப்படின்னா போக முடியுமா? நீட்டுக்கு மட்டும் சாத்தியமா? முதல்ல நீட்டுக்கு மட்டும் எதாவது சாத்தியமா சொல்லுங்கள் நீங்களே. ஒரு கவர்மெண்ட் குழந்தை ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தை அதால் போய்ட்டு தினக்கூலியால் போய்ட்டு சிறப்பு தொழில் தைக்கிற தொழிலாளியோ இல்லை வந்து கட்டட வேலைக்கு போகிற தொழிலாளியோட 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கேபிட்டேஷன் ஃபீஸ்லாம் கொடுத்து மெடிக்கல் காலேஜில் 2 கோடி டொனேஷன் கொடுத்து சேர்க்க முடியுமா? அன்னைக்கு 2016 வரைக்கும் முடிஞ்சதா? முடியாது. யாரெல்லாம் பண்ணிட்டு படித்தா? இன்றைக்கி போராடுறவர்கள் கேவலமாக வந்து அந்த நடிகர் சங்கத்துலேருந்து போராடுறானுங்களே, அவனுங்கள்ட்ட கோடியாக பணம் இருக்குது, அவன் குழந்தை போய் படிக்கும். அவன் நினச்சா இங்கே இந்தியாவில் என்ன, ரஷ்யாவில் சீட்டு வாங்கலாம், அமெரிக்காவில் சீட்டு வாங்கலாம், பிரிட்டனில் சீட்டு வாங்கி எங்கே வேணால் மெடிக்கல் சீட்டு வாங்கி படிக்கலாம். அவனுக்கு பிரச்சனை. அவனுக்கு ஏன் அவன் போராடுறான்னா அவனோட குழந்தை பாதிக்கப்படுது. கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைலாம் உள்ளே போனாக்கா அவன் குழந்தை சீட்டு கிடைக்காது, ஏன்னா அவன் குழந்தை படிக்காது மக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஏழை குழந்தைங்க அப்படி கிடையாது. தான் குடும்பம் நல்லா இருக்கணும், முன்னேறக்குள்ள கஷ்டப்பட்டு ராப்பகலாக உழைச்சி ஃப்ரீ சீட்டுக்கு மெடிட்டோர் சீட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை கெடுக்கிறது தான் இன்றைக்கி ஆன்டி நீட்டு வேணான்னு போராடுற முக்கால்வாசி பேர் பணக்காரனாங்க தான். எல்லாமே கோடியாக பணம் வச்சுருக்கானங்க தான். அவங்க நினச்சா அப்படின்னு தொடக்க போகிற டைமில் ஒரு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எத்தனை சீட்டு வேணாலும் வாங்க முடியும், கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களால் ஒரே ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து உங்களால் படிக்க முடிஞ்சா? அப்படி படிக்க முடிஞ்சால் உங்கள் குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் படிக்கணும்? ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருப்பீங்களா 1 லட்ச ரூபா பணம் கட்டி மாதம்? ஏன் சேர்க்க முடியல அவங்களால? ஏன்னா அவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு அன்றாட வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் பணம் வருது. அந்த பணத்தை வச்சு அவங்களால வாழ்க்கை மட்டும் தான் நடத்த முடியுமே தவிர, தன்னுடைய குழந்தைங்க மருத்துவக் கல்லூரியில் போய் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற கனவு வந்து எப்படி நனவாக்குவாங்க? அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே அடித்தளம் எதுனா நீட்டு தான்.
அது எல்லாத்தையும் ஒரே அடி தள்ளிட்டு தான். இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது பசங்களுக்கு ஒரே சிலபஸ் தான். ப்ரைவேட்டில் நீ லட்சமாக 10 லட்சம் கொடுத்து 1 கோடி லட்சம் கொடுத்து படித்தாலுமே நீ வந்து என்ன பண்ணாக்கா அந்த நீட் எக்ஸாம் உனக்கு ஒரே சிலபஸ் தான். நீ ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், இந்தியாவில் தமிழ்நாட்டில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், கர்நாடகாவில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், காஷ்மீரில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், இந்த மாதிரி ராஜஸ்தானில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான், அந்த பக்கம் மிசோரமில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான். இந்தியா முழுக்க ஒரே சிலபஸ், ஒரே எக்ஸாமு. எந்த காலேஜில் வேணால் உனக்கு சீட்டு கிடைக்கும், நீ மெரிட்டில் வந்துட்டுனா. இவ்வளோ தான் விஷயம். நீட்டில் இருக்கிற ஒளிஞ்சிட்ருக்கிற ஒரு ரகசியமே இது தான். போராடுற முக்கால்வாசி பேர் வந்து என்னன்னா எல்லாம் பணம் படைச்ச ஆளு பணபலம் இல்லை வந்து பொலிட்டிக்கல் பலம். இது ரெண்டுத்தில் இருக்கிற கொடுத்து சீட்டை எப்படியாச்சும் ரெக்கமெண்டேஷன்லையாச்சும் சீட்டு வாங்கிடுவாங்க. அவங்க மட்டும் தான் போராடுறாங்க. அவ்வளோ வீரம் பணக்காரனை கிட்ட கண்டிப்பாக கிடையாது. ஏன் பணக்காரன் இல்லை அப்படின்னா அவனை சப்போர்ட் பண்ணுற முக்கால்வாசி பேர் வந்து என்னென்னு நீட்டுனா என்னன்னே தெரியாமல் அவங்களோட பெனிஃபிட்டை வந்து அவங்களே இழந்து போகிறாங்க. பின்னாடி கண்மூடித்தனமாக அவன் பின்னாடி போகிறதுனால அவங்களுக்கு இருக்கிற உரிமையை அவங்களே மறந்து போகிறாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கணுங்க விடலை. ஏன்னா எடுத்தோடனே ஆன்டி நீட்டு வந்து சமூக நீதிக்கு எதிரானது. நம்ம நீட்டு வந்து சமூக நீதிக்கு எதிரான பரப்பி எதிராக சமூக நீதிக்கு எதிரானது. 1 கோடி ரூபா கொடுத்து ஒருத்தனால சீட்டு வாங்க முடியணும், 1 ரூபா கொடுத்து சீட்டு வாங்க முடியாத குழந்தைங்க சமூக நீதியாது? இதுதான் உங்களோட ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியா? இன்றைக்கி நான் கேட்குற காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நீங்கள் வந்து கற்பாம்பூச்சி கட்சி, நீங்கள் அம்பேத்கர் புக்கை வச்சுட்டு போராட்டம்லாம் தகுதி இருக்கா, அருகதை இருக்கா? முதல்ல எல்லாத்துக்கும் அம்பேத்கர் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவரோட புக்கை வச்சுட்டு அவரோட பேரை சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் போராடிட்டுருக்கீங்க. அம்பேத்கரை பிறந்தனால அம்பேத்கர் எதுவும் சொல்லிக் கொடுத்தாரா? ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டமெண்டலில் கொண்டு வந்திருக்கும். நீங்கள் பண்ணுறது இதுதான் நல்ல விஷயமா? ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கருமனே உங்களுக்கு தெரிய மாட்டேதுடா. 1 ரூபா கொடுத்து ஒரு மெடிக்கல் சீட் வாங்க முடியணும், 1 ரூபா கொடுத்து கூட நம்மளால் படிக்க முடியாதுன்னு ஒன்றா? இதுதான் அவங்க சமூக நீதியா? ஆனால் நீட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஒரே அளவு, எல்லாருக்கும் ஒரே எக்ஸாமு. நீ 1 கோடி ரூபா பணம் வச்சுருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட 1 ரூபா கூட இல்லைனாலும் சரி, 2 பேராலையும் மருத்துவர் ஆக முடியுங்கிறதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் சமூக நீதி. சமூக நீதி நிலைநாட்டினா திமுக அரசாங்கம் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் சரி, இன்றைக்கி அம்பேத்கர் படத்தை வச்சுட்டு புத்தகத்தை வச்சு போராடி இந்த கரப்பாம்பூச்சி கட்சியாக இருந்தாலும் சரி, சமூக நீதி வேணும்னா எல்லாருக்கும் ஒரே அளவுகள் தேவை. நீ போராட்டம் பண்ண ஆரம்பித்தது பிரதான மந்திரி வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து பார்த்து ரிசைன் பண்ணுங்கிறத போராட்டம் பண்ணேன். எதுக்காக? கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, அது அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறோம். கொஷின் பேப்பர் லீக் ஆச்சு, அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஓகே, செப்பரேட். ஓகே, நீ ஆரம்பித்த போராட்டம் அது. ஆனால் அவன் கூட இருக்க வந்து சுற்றி இருக்கிற எல்லா கல்ப்ரிட்டும் நீட்டு வேணாம். இதே அதில் இங்கே எதிராக வந்துச்சு. ஆர்டிகல் 370 ரீஸ்டோர் பண்ணால் இல்லைங்க வந்துச்சு. எதுக்கு அதெல்லாம் சொல்கிறீங்க? நீ நீட்டோட குளறுபடியை சரி பண்ணணும் ரீஃபார்ம் கேட்டு போராட வந்தியா, இல்லை ஆர்டிகல் 370 வந்து ரீஸ்டோர் பண்ண வந்தியா? அதில் எங்கேருந்து வந்து நாரை தக்பீர் அல்லாஹ் அக்பர் வந்தார்? எங்கேருந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லப்பாட்டம் சொல்ல வந்தார்? எங்கேருந்து பிரதமர் மோடியை வந்து கொன்னாதான் வந்து அவர் வந்து பதவி விலகுவார், இல்லை அவர் தானாலும் வழங்க மாட்டார் சொன்னார் வந்தது? உனக்கு தேவை என்ன மோட்டிவோ அதை மட்டும் நீ கோர் பிரின்சிபலாக எடுத்து போராடிருந்தீங்கன்னா எல்லாமே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நீட் ரிஃபார்ம் கரெக்டாக வந்திருக்கும். சிபிடி வந்திருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. துரிதமாக நடவடிக்கை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டன்ட் லா பில்லு எனாக்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. இதை விட எல்லாம் செஞ்சுக்கும். ஆனால் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் தான் பண்ணணும்னு இந்த நீட்டை சுற்றி நடக்கிற குளறுபடியை வச்சுக்கிட்டு நீங்கள் இதிலேயே அரசியல் செஞ்சு வாழ்ந்துருக்கீங்களே. இப்படி வாழ்ந்தீங்கன்னா ஏழை மாணவர்களை என்ன தான் பண்ணுவாங்க? நீங்கள் சமூக நீதிக்காக போராடுறீங்க அப்படின்னா ஏழை மாணவர்களுக்கும் நீங்கள் சேர்த்து போராடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏழை மாணவரோட வாய்ப்பை பறித்து நடுத்தர வர்க்கத்தில் இருக்க மாணவர்களையும் பிரைன் வாஷ் பண்ணி நீட்டுங்கிறது வந்து எதிரானது அப்படி சொல்லி இது பண்ணிகிட்ருக்கீங்க. போலாம் பிரதர்.